அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதானவர் பற்றி பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. போலீஸ் என கூறி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான பிரியாணி கடை வியாபாரி ஞானசேகரன் பற்றிய பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. இவர் மீது ஏற்கனவே திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் இருந்துள்ளன. கோட்டூர்புரம் மண்டப தெரு பகுதியில் நடைபாதை பிரியாணி கடை நடத்தி வந்துள்ளார் ஞானசேகரன். பிரியாணி கடை விற்பனையை முடித்த பிறகு தனது பாலியல் சீண்டல் வேலையை ஆரம்பிப்பது வழக்கம் என தற்போது போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த புகாரில் ஞானசேகரன் என்ற நபரை தற்பொழுது காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். அவர் குறித்த பின்னணி தகவல் எல்லாம் தற்பொழுது வெளியாயிருக்கிறது. கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த இந்த ஞானசேகரன் 37 வயதான இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக கோட்டூர்புரம், அபிராமபுரம், வேளச்சேரி, அடையாறு, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் திருட்டு உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இவர் அந்த மண்டபம் சாலையில நடைபாதையில பிரியாணி கடை நடத்தி வருவதும், இந்த கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவர் அதன் பிறகு பல ஆண்டுகளாக இதே பகுதியில் வசித்து வருவதால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாயில்களும் இவருக்கு தெரிந்திருப்பதாகவும், அந்த அடிப்படையில் உள்ளே சென்று இது போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பல ஆண்டுகளாகவே அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஞானசேகரன் மீது தொடர்ச்சியாக பல வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பதாக மற்றொரு வழக்கிலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாலை நேரங்களில் அந்த அடர்ந்த காட்டு பகுதியாக, அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் சில இடங்களில் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற மாணவிகள் ஆண் நண்பர்களோடு இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் என கூறி அவர்களை மிரட்டி இது போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செல்போனில் பல வீடியோக்கள், இது போன்ற வீடியோக்கள் இருப்பதும் காவல்துறையால் கண்டறியப்பட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஞானசேகர் மீது விசாரணையும் அவரிடம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தளவு ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என காவல்துறை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய, அதாவது சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட காட்சிகள் அடிப்படையில், அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளிடம் இது போன்ற பாலியல் சீண்டலில் ஞானசேகரன் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மட்டுமல்லாமல் பல முறை இது போன்ற அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பதாக போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. போலீஸ் என கூறி சில நேரங்களில் மிரட்டியும் இது போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பதும், சில மாணவிகள் பயத்தின் அச்சத்தின் காரணமாக காவல்துறையிடமோ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திடமோ புகார் அளிக்காமல் இருந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறையுடைய உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடம் ரகசிய இடத்துல வச்சு தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சந்தேக நபர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் அளித்த சாட்சியங்கள், வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பலமுறை இவ்வாறு அவர் இந்த வேலைகளில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கும் சூழலில் இதற்கு முன்பாக இவர் மீது புகார்கள் அளிக்கப்படவில்லையா? புகார் அளிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தற்போதும் அவர் சுதந்திரமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நுழையக்கூடிய சூழல் எப்படி உருவானது? 2016ஆம் ஆண்டோ 17ஆம் ஆண்டோ ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இது போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அங்கு காம்பவுண்ட், அதாவது சுற்றுச்சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடிய போது அங்கு இருக்கக்கூடியவர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் அப்போது ஒப்படைத்திருப்பதாகவும், அப்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. தொடர்ந்து அவர் இந்த வழக்கு மட்டுமல்லாமல் பல காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய திருட்டு வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் மட்டுமல்லாமல் இவருடைய சகோதரர், இவருடைய உறவினர் உட்பட 3 பேர் பல வழக்குகளில், தொடர்புடைய வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வீட்டில் பூட்டை உடைத்து திருடுவது உள்ளிட்ட பல வழக்குகளில் இவர்கள் தொடர்பு இருக்கிறது. அடிதடி வழக்குகளில் தொடர்பு இருக்கிறது. இருந்த போதிலும் மாலை நேரங்களில்
இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு 7 வழிகள் இருப்பதாக தற்பொழுது காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதுல சூர்யா நகர் என்ற பகுதியில் நடந்து செல்வதற்கென்று ஒரு வழி இருக்கிறது. கூவம் ஆற்றங்கரை ஊரமாக நடந்து சென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வளாகத்திற்கு உள்ளே செல்ல முடியும் என்றும், அந்த வழி உள்ளிட்ட அனைத்து வழிகளுமே இந்த ஞானசேகருக்கு நன்கு தெரியும் என்றும், தப்பி ஓடுவதற்கும் சரி, இது போன்ற மரங்கள் அடர்ந்த பகுதிகளுக்கு சென்று மாணவிகளை மிரட்டுவது, அங்க இருக்கக்கூடிய ஆண் நண்பர்களோடு யாராவது மாணவிகள் இருந்தால் அவர்களை மிரட்டி வீடியோ எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் இவர் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சிலர் அச்சத்தின் காரணமாக புகார் அளிக்காமலும் இருந்திருப்பதாகவும், சிலர் புகாரின் அடிப்படையில் இவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சிவரஞ்சன், இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தை எவ்வாறு கையாள காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள்? கோகுல், நிச்சயமாக, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தற்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக முக்கிய நுழைவாயில்களை தவிர 7 வழிகள் முக்கிய நுழைவாயில்கள் உட்பட 7 வழிகள் இருப்பதாகவும், அந்த வழிகளில் எல்லாம் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் பல இடங்களில் மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் புதர்கள் போன்று இருப்பதாகவும், அந்த பகுதியில் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், ஆகவே அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள், அதாவது பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப்பட்ட காவலாளிகள் ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும், அதே போல காவல்துறையும் தற்போது அதற்கான ஆலோசனை வழங்கியிருக்காங்க. காவல்துறையும் மாலை காலை உள்ளிட்ட 2 வேளைகளிலையும் ரோந்து பணி உள்ளிட்ட பணிகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற தற்போது ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தோடு கலந்து பேசி பல்கலைக்கழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய இருப்பதாக காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், இதுபோன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் இனி எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நடந்த இதுபோன்ற விவகாரங்களை பல்கலைக்கழகம் எவ்வாறு கையாண்டது? அப்போது எடுத்த நடவடிக்கைகள் என்ன? நிச்சயமா இதுவரை பல்கலைக்கழகத்தில் அது போன்ற ஒரு தகவல் நமக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் இருந்த போதிலும் காவல்துறை தரப்பில் தற்பொழுது விசாரிக்கும் போது இந்த பகுதியில் ஞானசேகர் ரொம்ப பிரபலமாக அறிமுகமான ஒரு நபராக இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கே அவரை பற்றிய முழுமையான தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஞானசேகர் பிரியாணி கடை மட்டுமல்லாமல் பல வழக்குகளில் தொடர்பில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இவருக்கு பண்ணை வீடெல்லாம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஞானசேகர் ஒரு முக்கிய நபராகவே இங்கு வலம் வந்திருக்கிறார். இந்த முக்கிய நபர் இது போன்ற ஒரு குற்றச்சம்பவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டி வழிப்பறி செய்வது, பணம் பறிப்பது, இது போன்ற மாணவிகள் ஆண் நண்பரோடு பேசியிருந்தால் அதை கல்லூரியில் தெரிவித்து விடுவதாக மிரட்டுவது உள்ளிட்ட ஒரு பிரபலமான ஒரு முக்கிய நபராக தன்னை காட்டிக்கொண்டு இது போன்ற மாணவிகளை ஏமாற்றி இது போன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவும் இதே போன்றுதான் அவர் தனியாக சென்றதாகவும், அங்கு ஒரு மாணவி ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த ஆண் நண்பரை மிரட்டி அடித்து விரட்டிவிட்டு அந்த மாணவியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் அவருடைய செல்போன் டவர் உள்ளிட்டவைகள்லாம் வைத்து அந்த அறிவியல் பூர்வ ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவரோடு இருந்த நபர்கள் அளித்த வாக்குமூலமும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஞானசேகரன் இந்த நேரத்தில் அவர் அங்குதான் சென்றார் என்று சில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் காவல்துறையிடம் தகவலும் தெரிவித்துள்ளார்கள். அந்த வாக்குமூலமும் ஒரு முக்கியமான வாக்குமூலமாக பார்க்கப்படுகிறது. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் கல்லூரியில் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து இதுவரை அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு விரிவான தகவல் தெரிவிக்கவில்லை. இது போன்ற இன்னும் ஒரு நாட்களில் ஒரு விரிவான பாதுகாப்பு குறித்த ஒரு முக்கியமான தகவல் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோகுல், அதேபோல 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே அவர் மீது உள்ளன. அது மட்டுமல்லாமல் தற்போதும் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? நிச்சயமாக இப்ப பதிவு செய்யப்பட்ட வழக்கு குறிப்பாக பாலியல் வன்கொடுமை செய்த அதிக தண்டனை கிடைக்கக்கூடிய பிரிவின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில
இந்த வழக்கை பொறுத்தளவு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 63 என்ற பிரிவு, 64(1) என்ற BNS சட்ட பிரிவின் கீழ், அதேபோல 75(1), 2, 3 என்ற 5 பிரிவின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக பாலியல் வன்கொடுமை செய்தால் எந்த மாதிரியான அதிகபட்ச தண்டனை கிடைக்குமோ அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனிடமும் தொடர்ந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகின்றன. ரகசிய இடத்துல தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் ஞானசேகரனோடு யாராவது தொடர்பில் உள்ளார்களா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. நேற்று மாலை புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவியல் பூர்வ ஆதாரத்தின் அடிப்படையிலும் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் கல்லூரியில் பார்த்த அந்த மாணவிகள் அளித்த தகவலின் அடிப்படையிலும் ஞானசேகர் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ச்சியாக ஞானசேகரன் இன்று இரவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர் மீது தற்போது முன்வந்து புகார் அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமா காவல்துறை அடுத்த கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. யார் யார் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், எந்தெந்த காலகட்டத்தில் இவர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற கோணத்தில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக தற்பொழுது பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஞானசேகரிடமே இது குறித்த விசாரணையை காவல்துறை மேற்கொண்டு வர்றாங்க. வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய அடையாளங்கள்லாம் காவல்துறையால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த மாணவிகள் கடந்த காலத்தில் கல்லூரியிலிருந்து படித்துவிட்டு வெளியேறிய சில மாணவிகள் கூட இருக்கலாம் என்ற அடிப்படையில் தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விவரங்களை எல்லாம் சேகரித்து அடுத்த கட்டமாக விசாரணையை தீவிரப்படுத்தி இந்த வழக்கோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்வதற்கும், அதே நேரத்தில் கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த குழுவில் ஏற்கனவே ஏதாவது புகார் இருந்திருந்தால் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையில் மீண்டும் ஒரு புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஞானசேகரை பொறுத்தளவு இந்த கோட்டூர் பகுதியில் ஒரு முக்கியமான பிரபலமான நபராக இருந்து வருகிறார். பல திருட்டு வழக்குகளில் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட ஒரு பரிச்சயமான நபராக இருக்கிறார். இவர் வழக்கம் போல இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளே கோகுல், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே நமது செய்தியாளர் ரகுவரன் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். ரகுவரன், அங்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைவதற்கான நுழைவாயில் என்பது எவ்வாறு அமைந்திருக்கிறது? இது குறித்த விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக மாணவர்கள் அதிகம் படிக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டிலே முதன்மையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அப்பனா இதுல பாதுகாப்பு குறைபாடுகள், பல்கலைக்கழகத்து எடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு 7 நுழைவாயில்கள் கொண்ட இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கும். யாருமே வெளியாட்கள் நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த இடத்துல அவருக்கு துணிச்சல் வந்திருக்குன்னா அவர் எது போன்ற அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காருன்றத ஒரு பிரதானமா நம்ம பார்க்க வேண்டிய சூழலா தான் இருக்குது. இந்த ஞானசேகரன் அப்படின்றவர் இந்த கோட்டூர்புரம் அண்ணா பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் அவர் வசிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த பகுதியில் அவர் பிரியாணி கடை வச்சிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே இந்த பகுதியில் அவர் இருக்கிறதுனால இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள எப்படி ஈஸியா நுழைய முடியும், ஈஸியா அந்த செவர்கள், ஏன்னா பெரிய செவர் தான், எல்லாமே பாத்தீங்கன்னா 10 அடிக்கு மேல உள்ள காம்பவுண்ட் செவர் தான் போடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் எப்படி அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ள நுழைந்தார் அப்படின்னா காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. நீங்க தற்போது இந்த பார்க்கலாம், சூர்யா நகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாதை போகுது. இதை பார்த்தீங்கன்னா நான் சென்றுட்டு இருக்க பாதை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாதையாக தான் இருக்கும். இந்த பாதையின் வழியாக தான் இது இந்த காம்பவுண்ட் செவர் அவருக்கு ஈஸியா இருந்திருக்கு போயிட்டு வரத்துக்கு. அவர் ஏன்னா அவர் இதே பகுதிவாசி அப்படின்றதுனால அவருக்கு எளிமையா இருக்கிறதுனால இந்த பகுதி வழியா செவர் ஏறி குதிச்சு ஈஸியா அவர் இந்த பல்கலைக்கழகத்திற்கு உள்ள அவர் நுழைஞ்சிருக்கிறாரு. அடிக்கடி இந்த பல்கலைக்கழகத்திற்கு உள்ளேயே அவர் இப்படிதான் சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அங்க ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல நிறைய லேப் இருக்கு. மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இரவு நேரம் முழுவதுமே அந்த லேப்ல அவங்க பணியாற்றுவதற்கான வேலைகள் இருக்கிறது. அதுவும் இல்லாம அவங்க கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவும் தொடர்ந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்திலே அவங்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாணவிகளை நான் காவல்துறை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்தி
அவர் இது போன்ற பல விஷயங்கள் அவர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. நீங்க பார்க்கலாம், எந்த போன்ற ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதிக்கு அருகே அங்க பாத்தீங்கன்னா கூவம் நதி கரை ஓரமாகவும் இருக்கிறது. அதனால மிகவும் ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால இதன் வழியாக அவர் எளிதாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள உள்ள நுழைஞ்சிட முடியும். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போக முடியாத சூழல்ல போலீஸ் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாம எளிமையா அந்த வளாகத்துக்குள்ள நுழையணும் அப்படின்ற எண்ணத்தோட செல்பவர்கள் கண்டிப்பா உள்ள நுழைஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த பகுதி இருக்கிறது. இதன் வழியாக தான் அவர் அடிக்கடி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் வேறு யாரும் இது போன்ற பாதிப்புகள் ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பான விசாரணையும் போலீசார் எடுத்து வராங்க. குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுவதுமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த கண்ட்ரோல் மையங்கள்லாம் இதை கண்காணிக்கலையா, ஒரு வெளிநபர் எப்படி போறாரு, அவர் 37 வயது மதிக்கத்தக்கவர், அடிக்கடி வந்துட்டு போறாரு, அவரை கண்காணிக்கலையா போன்ற கேள்விகளும் இதுல எழதான் செய்கிறது. சிவரஞ்சனி, ரகுவரன், இந்த நபர் அங்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அந்த ஏரியாவுக்கு குறிப்பாக இளம் வயதிலிருந்தே அங்கு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அங்கு அருகில் வசிக்கக்கூடிய மக்கள் இவரை பற்றி என்ன கூறுகிறார்கள்? இவர் பாத்தீங்கன்னா இந்த பகுதியிலிருந்து கோட்டூர்புரம் அந்த சாலையை கடந்து அந்த கோட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை சார்ந்தவர். இந்த பகுதியில் அவர் பிரியாணி கடை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. குறிப்பா அந்த தள்ளு வண்டிகள்ல பிரியாணி கடை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அதான அவர் எந்த இடத்துல இது போன்ற கடைகளை அவர் நடத்திட்டு வந்தாரு, எந்த பகுதியை சார்ந்தவர் குறிப்பா அப்படின்னு சொல்லிட்ட தரவுகளை போலீசார் இன்னும் கொடுக்கல. ஏன்னா இன்னும் அவர் தொடர்புடைய நபர்கள் எல்லாம், ஏன்னா இவரோட கூட்டாளிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் விசாரிக்க வேண்டிய சூழல் இருப்பதனால அவர்களெல்லாம் தற்போது இந்த விசாரணை வளையத்திற்குள் வைத்திருப்பதனால நிறைய தகவல்கள் போலீசார் கொடுக்கல. இந்த ஞானசேகரன் என்ன பண்ணாரு அப்படின்ற தகவல் மட்டும்தான் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க பார்க்கலாம், நான் இருக்கக்கூடிய பகுதி இந்த சூர்யா நகர் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த அண்ணா பல்கலைக்கழகம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ராஜ்பவன்ல இருந்து இந்த கூவம் வரைக்கும் பெரிய வளாகம். அந்த வளாகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மான்கள் கூட இருக்கும். அப்பனா அந்த மான்கள் இருக்குன்னா எந்த அளவுக்கு பெரிய வளாகமா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அந்த வளாகத்துக்குள்ள எளிதாக செல்லக்கூடிய வகையில இன்னும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால இந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த சிசிடிவி கேமராக்கள் இருந்து அனைத்துமே இங்க பொருத்தப்பட்டிருந்தாலும் இந்த பாதுகாப்பு தற்போது வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஞானசேகரன் அவருடைய கூட்டாளிகள்லாம் யார் யாரு, அவர் யார் யாரிடெல்லாம் இந்த பணிகள் அவர் ஈடுபட்டிருக்காரு, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காரு, எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு இது போன்ற செயலை அப்படின்ற தொடர்பான விஷயங்களும் தற்போது விசாரணை போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.